சார், நம்மளோட எந்த பழக்கவழக்கங்கள நிறுத்துனா நமக்கு நல்லது? எஸ், நான் சொல்றேன். நெறைய விஷயங்கள் இருக்கு. பொறுமையா கொஞ்சம் கேளுங்க. 1 அடிக்டட் டூ ஸ்க்ராலிங்ன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரால் பண்றது அப்படின்னா மொபைல். மொபைல்ல நம்ம வந்து Facebook, Insta, நம்ம ரீல்ஸஸ் பார்க்கிறது, நெறைய விஷயங்கள் அப்பப்ப ஃபோன வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈவன் நீங்க குழந்தைய பார்த்திருக்கீங்களா? தூங்கும்போது அதிகமா மொபைல் யூஸ் பண்ற குழந்தைங்க கைய வந்து இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த பணம் நோட்ட எண்ற மாரி அவங்க இந்த மொபைல தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்க்ராலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ப நிறுத்தினாலே நம்ம வந்து வாழ்க்கையில அந்த டைம வேற எதுக்காவது எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் அவாய்ட் ஸ்க்ராலிங். 2வது பீயிங் அன்ஜட்ஜ்மெண்ட். மத்தவங்கள பத்தி ஒரு விஷயங்கள் தெரியாம, அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்காம, இவங்க இப்படித்தான், அவங்க சரியில்ல, அவங்க வந்து மோசமானவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க அப்படிங்கிறதுல we are not ஒரு அனலைஸ்டு கிடையாது. ஒருத்தரை நம்ம ஆய்வு பண்ணி நல்லவங்களா கெட்டவங்களான்னு சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல நம்ம இல்ல. அதனால தேவையில்லாம மத்தவங்கள நம்ம ஜட்ஜ் பண்றத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்து பீயிங் லேட். 8 மணிக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னா 7:45 வரைக்கும் தூங்குறது. 8 மணிக்கு ஸ்கூலு, காலேஜ் இல்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் போகணும்னா லேட்டா போறது. பீயிங் லேட். சோ ஒரு விஷயத்த லேட்டா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் சரியா செஞ்சு முடிக்க முடியாது. அது வந்து ரிசல்ட் 0வா இருக்கலாம். ரிசல்ட் வந்து நெகட்டிவா கூட நமக்கு இருக்கலாம். தென் திங்கிங் வர்ஸ்ட். சோ நமக்கு எப்பவுமே நல்லது நடக்கணும்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஆனா என்ன பண்ணுவோம்? ஒருத்தருக்கு சின்ன விஷயம் நடந்துருச்சுனாலே, ச்சே அடுத்தது நமக்கு தான், இவனுக்கே இவ்வளவு நடக்கும்போது நமக்கு ஏன்டா இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி கெட்டதையே யோசிக்கிறது. சோ அப்படி யோசிக்கிறதுனால ஒண்ணுமே யூஸ் இல்ல. அதையும் விட்டுருங்க. தேவையில்லாத அட்வைஸ கொடுக்கிறது. அத உங்ககிட்ட கேட்டா மத்தவங்க கேக்குறாங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ சொல்லுங்க. ரைட்? தேவையில்லாம நீங்களா வாலண்டியரா போய் இந்த ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவாரு, இப்ப நான் இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு தனுஷ் ஓங்கி ஒரு குத்து விடுவாப்ல. சோ அந்த மாதிரி தேவைப்பட்டா உங்களை கேட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களோட பிரசன்ஸ் அவசியமா இருந்தா நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அட்வைஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நோ சொல்றது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், தேவையான இடத்துல நம்ம நோ சொல்லணும். ஆனா இது எல்லாத்துக்குமே நோ சொல்றது. நேரத்துல ஏந்திரி, உன் வேலைய ப்ராப்பரா பாரு, சரியா பேசு, பணம் அளவா செலவு பண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாத, நைட்டு வீட்டுக்கு வா, சோ நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்றது இல்ல, நோ. நோன்னு சொல்லிட்டு என்னோன்னு சொல்லிட்டு ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே நோ. நான் ஏன் எஸ் சொல்லணும்? சொன்னாதான் நம்ம சேஞ்ச் ஆயிடுவோமே. அப்போ எல்லாத்துக்கும் நோ சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. மேக்கிங் எக்ஸ்கியூஸ். எதுக்கு எடுத்தாலும் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. சோ கைண்ட் ஆஃப் வேர்ட் தான் இதுவுமே. மேக்கிங் எக்ஸ்கியூஸ். நான் நாளைக்கு பண்றேன், 1 மணி நேரம் கழிச்சு பண்றேன், இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறேனே, நான் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன், 1 மணி நேரம் கழிச்சு அவரை போய் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு தள்ளி போடுறது. இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் தான். கிரிட்டிசைசிங். மத்தவங்களை குறை சொல்றது. நம்ம சரியா தப்பான்னு பாக்குறது இல்ல. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, ரோடு சரியில்லை, தண்ணி வருது, மத்த விஷயங்கள் எல்லாத்த பத்தியுமே நம்ம என்ன சொல்றது அப்படின்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நம்ம குறை சொல்றது தப்பு இல்ல. பட் எல்லாத்துக்குமா குறை சொல்லணும்? அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். கடைசியா ஓவர் திங்கிங். சோ ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அந்த வேலையே 10-15 நிமிஷத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா நம்மால சினிமாவுல மாதிரி சூப்பர் ஹீரோ ஒரே நேரத்துல சினிமாவுல 2-3 கதையை கொண்டு போனாலே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நம்மால ஒரே நேரத்துல 10 விஷயங்களை யோசிப்பாங்க. சோ அப்படி ஓவர் திங்க் பண்றதுனாலயும் எந்த பயனுமே கிடையாது. ரைட்? ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்ன யோசிங்க, அந்த ஒன்ன செய்யறதுக்கான பிளான் பண்ணுங்க, அந்த ஒரு விஷயங்களை செய்யுங்க. எப்பவுமே லேட்டா தூங்க போறது, லேட்டா ஏந்திரிக்கிறது, எல்லா இடத்துக்குமே உங்க போனை கொண்டுட்டு போறது. அது என்ன உங்க உடம்புல இருக்கிற ஆர்கனா? கை, காலு, கண்ணு, மூக்கா, அந்த மாதிரி நீங்க போற இடம் எல்லாம் அந்த போனை எடுத்துக்கிட்டே போறது. இதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே பேசுறத விட்டுட்டு நீங்க செயல காமிங்க. எப்பவுமே சொல்ல விட செயலுக்கு தான் பவர் அதிகம். அப்போ நீங்க எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்காம ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப், இன்னையில இருந்தாவது அட்லீஸ்ட் செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட
ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் தான். அதுவும் கூட உங்களுக்கு உங்களோட பழக்க வழக்கத்தோட இணைஞ்ச விஷயங்களா தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது இதெல்லாம் கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் கையை விட்டீங்கன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி அதை விட அதிகமா சந்தோஷமா நிம்மதியா நீங்க வாழலாம். அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆப்போசிட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. வேற இல்ல நான் முயற்சி பண்றேன் என்னால முடியல அப்படின்னு சொன்னா கூட கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இதை எப்படி உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது, எப்படி ஒரு கன்சிஸ்டன்சியை உருவாக்குறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்தி தரது, எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, பர்சனல் டெவலப்மெண்ட், எப்படி ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ த கவுன்சிலிங் மூலியமா. உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்க நபர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பேருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்க சார்பா சார் இங்க நீங்க கேட்கணும்னு நினைச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.